உள்ளே வந்து கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி இருக்கும்போது எதிர்த்து வந்து கடுமையான தீவிரமான முழக்கம். அப்போ அவர் பதவியேற்பு அந்த மைக்கு மட்டும் ஆனில் இருக்கிறதுனால இந்த முழக்கம் வந்து இதில் ரிசீவ் ஆகலை டிவியில். ஆனால் நிருபர்கள் எல்லாருமே அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதே தர்மேந்திர பிரதான் இவ்வளவு பின்னணி உள்ளவரை ஆர்எஸ்எஸ்னுடைய செல்வாக்கு காரணமாக பிஜேபி அரசு மோடி அரசு வந்து என்டிஏவினுடைய சேர்மனாக வந்து ஆக்குறாங்க. அப்போ இவர் காலத்தில் தான் இந்த முறைகேடுகள் வந்து பகிரங்கமாக வெளிப்பட்டுருக்கு. இதில் 2 விதமான மோசடி நடந்திருக்குதுங்க. இந்தியா முழுக்க வந்து எஸ்பிஐ இதை எழுதிட்டுருக்காங்க மாணவர்கள், அங்கே மட்டும் கனரா பேங்க் எழுதுகிறாங்கன்னு சொல்லி அவசரமாக அப்புறம் மாற்றி கொடுத்து அப்புறம் திரும்ப எஸ்பிஐ வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த சென்டரில் வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த மாவட்டத்திலே வந்து எழுதியிருக்கிறாங்க. ஒரு 3 சென்டரில் இந்த குளறுபடி நடந்திருக்கு. அப்போ அந்த மாணவர்களில் சிலர் வந்து புகார் பண்ணாங்க, கேஸ் போட்டாங்க. அப்போ புகார் பண்ண மாணவர்களுக்கு தான் இந்த கிரேஸ் மார்க்ஸ், கருணை மதிப்பெண் அப்போ கொடுத்தா எல்லாருக்குள்ள கொடுத்துருக்கணும். நம்ம பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து ஜூன் 4ஆம் தேதி அறிவிக்க வேண்டியது வந்து 14ஆம் தேதி. 10 நாள் முன்னாடி அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? தேர்தல் சூட்டோட இதை வந்து அறிவித்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த முறைகேடுகள் மக்கள் பேச மாட்டாங்க, மீடியா விவாதிக்காது, அமைக்கிடலாம் அப்படின்னு திட்டமிட்டு சதி செய்து தான் 4ஆம் தேதி வந்து இதை வந்து அவசரமாக அறிவிக்கிறாங்க. இப்போ 23 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. வருஷம் பார்த்தீங்கன்னா 12வது லட்சம் இதில் 13 லட்சம் பாஸ் ஆகிறாங்க. 12வது லட்சம் இருக்கிறவங்க எம்பிபிஎஸ் சேர்ந்து படிக்கிறான். எப்படி படிக்க முடியும்? இருக்கிற சீட்டு வந்து 1 லட்சத்தி சொச்சம் சீட்டு தான் இந்தியா முழுக்க வந்து இருக்குது. அப்போ இந்த 1 லட்சத்தில் முதல் 1 லட்சம் ரேங்க் வந்தவனுக்கு தானே இப்போ சீட்டு கிடைக்கணும். 12வது லட்சம் கிடைச்சவனு எப்படி கிடைக்குதுன்னா இப்போ வந்து ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே எல்லாம் இது வந்து மாஃபியான்றாங்க, எஜுகேஷன் மாஃபியா, அவங்க தான் இதை வந்து தீர்மானிக்கிறாங்க. மோடி வந்து நிற்கதியாக நிற்கிறாரு. ஐஎஸ்ஆர்ஓ ராக்கெட் சயின்ஸுக்கும் வந்து இந்த நீட் எக்ஸாமுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அப்போ ராதாகிருஷ்ணன் இங்கே கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இதெல்லாம் மோடி அரசை காப்பாற்ற கூடிய முயற்சிகள். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா நீட் தேர்வு முறைகேடுகள் தான். ராகுல் காந்தி அவர்கள் கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பு ட்வீட் அப்படின்ற அளவுக்கு அது பெரிய அளவில் போயிட்டுருக்கு. இந்த மோடி 3.0 ஆட்சி அமைந்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய இன்று 18வது மக்களவை கூடுது அப்படின்னும்போது மிக முக்கியமான பிரச்சனையாக இந்த நீட் தேர்வு தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா கல்வித்துறை அமைச்சருக்கு வந்து எதிராகவே ஒரு கோஷம் போடும் ஒரு நிலையை வந்து உருவாக்கியிருக்கு. இந்த மோடி 3.0 முதன்மையான பிரச்சனையாக பார்க்கப்படுது இந்த நீட் தான். ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட அந்த நடக்க வேண்டிய இந்த நீட் தேர்வு வந்து ரத்து செய்யப்பட்டதுன்னு சொல்லி இரவில் தான் அந்த விஷயமே வந்து வெளியில் சொல்கிறாங்க. அது என்னைக்குன்னு கூட அவங்க சொல்லலை, ஒரு டேட் போஸ்ட்பாண்டட் கூட அவங்க பண்ணாமல் தேர்வு ரத்து அப்படின்ற ஒரு விஷயம் மட்டுமே முதன்மையாக இருக்குது. சில பேரை வந்து இது பண்ணியிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற போன்ற பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. உண்மையாக அதில் என்ன நடக்குது? இந்த நீட் தேர்வு முறைகேடுகள் அப்படின்றத நம்ம சமீப காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக அந்த சில கருணை அடிப்படையில் மதிப்பெண் இவங்களுக்கெல்லாமே வந்து சில விஷயங்கள் நடந்திருக்கு. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சார் இது? இப்போ நீங்கள் சொன்னது போல் வந்து இன்றைக்கி பாராளுமன்றத்தில் எல்லாரும் எம்பிக்கள்லாம் வந்து பதவியேற்பு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்குது. முதல்ல வந்து மோடி, அப்போவே எதிர்கட்சிகள் வந்து முழக்கம் போடுறாங்க. வெளியே வந்து அவங்க அந்த காந்தி சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, அதை மாற்றிட்டாங்க. அந்த இடத்துலையே எல்லா எதிர்கட்சி எம்பிகளும் வந்து அரசியல் சாசனம் புத்தகத்தை கொண்டு வந்து முழக்கம் போட்டாங்க. வரும்போதே பேரணியாக வந்தாங்க. உள்ளே வந்து கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி இருக்கும்போது எதிர்த்து வந்து கடுமையான தீவிரமான முழக்கம். அப்போ அவர் பதவியேற்பு அந்த மைக்கு மட்டும் ஆனில் இருக்கிறதுனால இந்த முழக்கம் வந்து இதில் ரிசீவ் ஆகலை டிவியில். ஆனால் நிருபர்கள் எல்லாருமே அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதே தர்மேந்திர பிரதான் இந்த நீட்டு யூஜி, அதாவது வந்து இளங்கலை, அது வந்து எக்ஸாம் வந்து பேப்பர் லீக் ஆகிருக்கு, இவங்களே வந்து நிறைய மோசடிகள் செஞ்சுருக்கிறாங்கன்னு வந்தபோது அப்படிலாம் நடக்கலை, மாணவர்களுடைய வாழ்க்கையோடு விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்தவர் இந்த தர்மேந்திர பிரதான். இன்றைக்கி வந்து ஒவ்வொரு விஷயமா வெளியே வர்றதை பார்த்தா இது கிணறு தோண்ட பூதங்களம்னு கதையா அவ்வளவு ஊழல் முறைகேடுகள் வந்து வெளியே வந்திருக்கு. இந்த யூஜிசி நெட் தேர்வு இருக்கு இல்லையா, அது வந்து 9 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. எழுதின பிறகு அது பேப்பர் லீக் ஆகிருக்குன்னு சொல்லி அந்த தேர்வையே ரத்து பண்ணிட்டாங்க. அதாவது எழுதப்பட்ட தேர்வையே ரத்து பண்ணிட்டாங்க.
அப்புறம் வந்து சனிக்கிழமை இரவு வந்து இது நீட்டுக்கான வந்து பிஜி நீட்டு முதுகலை தேர்வு அது வந்து எல்லா மாநிலங்கள்லேயும் வந்து எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் நினைக்கிறேன் 2 லட்சம் பேர் அந்த எக்ஸாம் வந்து எழுதுறதுக்காக ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி அப்புறம் லீவெல்லாம் போட்டு ஒரு 7-8 மணி நேரம் ஒரு நாள் ட்ராவல் பண்ணி சென்டருக்கு வந்து பக்கத்தில் ஒரு லாட்ஜ் புக் பண்ணி எல்லாம் பண்ணது பிறகு வந்து பார்த்தா நைட்டு வந்து இந்த மாதிரி ட்வீட் போடுறாரு தர்மேந்திர பிரதான். இந்த மாதிரி வந்து முதுகலை நீட் தேர்வு வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது, எப்போன்னு அறிவிக்கல, என்ன காரணமும் அதில் எந்த இதுவுமே டேட் எதுவுமே சொல்லலை. அப்போ இவங்கெல்லாம் பரிது வைக்கிறாங்க, இன்னொரு முறை தள்ளி வச்சாங்கன்னா எனக்கு லீவு கிடைக்குமா, எனக்கு வந்து திரும்ப எழுத முடியுமா, இவ்வளோ செலவு பண்ண முடியுமா, இப்படி பல பிரச்சனைகள். சிலர் வந்து செகண்ட் அட்டம்ப்ட், முதல்ல இது இல்லாமல் ரெண்டாவது, அதுக்கு வந்து இன்னும் கடுமையாக நீங்கள் வந்து உழைக்கணும், லீவு போடணும், பணம் செலவழிக்கணும். இப்படி வந்து இந்த மாணவர்கள் கல்வித்துறையே வந்து மோடி அரசு வந்து சீர்குலைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அதை படிச்சிருப்பாங்க இல்லையா? ஒரு வருஷம் படிச்சிருப்பாங்க. சிலர் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து படிப்பாங்க. அப்புறம் வந்து தேர்வுக்கு முன்னாடி வந்து ஷிஃப்ட்டு மாற்றி கண்டினியூஸாக வந்து வேலை பார்க்குறது, ஒரு 3-4 நாள் லீவு போடுறது. அப்புறம் போனீங்கன்னா லாட்ஜுக்கு வந்து ஒரு 10,000-20,000 ரூபா வந்து செலவழிக்கணும். அதில் ஒரு டாக்டர் ஒன்று குறிப்பிட்டார், அதுதான் நாங்கள் வர பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க, ஆனால் எங்களுக்கே அந்த அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்கு. இது எவ்வளோ கொடுமையான விஷயம். அப்போ நீங்கள் வைத்திருக்கிற அந்த தேசிய தேர்வு முகமை எவ்வளவு மோசடிகள் செய்திருக்கிறது இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ இந்த தேசிய தேர்வு முகமையுடைய சேர்மன் வந்து ஒரு சிங்குன்னா பஞ்சாப் சிங் இல்லை, மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர், ஆர்எஸ்எஸ் பின்னணி உள்ளவர். ஆர்எஸ்எஸ் பின்னணி. ஆமாம். அவர் வந்து மத்திய பிரதேசத்தில் வியாபம் ஊழல், அந்த தேர்வு ஊழல் வெளிவந்துச்சு இல்லையா, அதில் வந்து 1 டஜனுக்கு மேலே வந்து மர்மமான முறையில் வந்து இறந்து போனாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய கல்வித்துறை ஊழல்னா வியாபம் தான். அப்போவே இவர் வந்து எம்பியில் வந்து இதில் இருந்திருக்கிறாரு, அந்த தேர்வுகள் சம்மந்தப்பட்ட இதில். அப்புறம் ராஜஸ்தானில் வந்திருக்கிறாரு, அங்கேயும் இதே மாதிரி பிரச்சனை நடந்திருக்குது. இவ்வளவு பின்னணி உள்ளவரை ஆர்எஸ்எஸ்னுடைய செல்வாக்கு காரணமாக பிஜேபி அரசு, மோடி அரசு வந்து என்டிஏனுடைய சேர்மனாக வந்து ஆக்குறாங்க. அப்போ இவர் காலத்தில் தான் இந்த முறைகேடுகள் வந்து பகிரங்கமாக வெளிப்பட்டுருது. இதில் 2 விதமான மோசடி நடந்திருக்குதுங்க. ஒன்று வந்து தேர்வர்கள் டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்காக கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு உடைய ஆன்சரை வந்து அந்த சூப்பர்வைசர் அவங்க வந்து ஃபில் பண்ணுறது, இந்த முறைகேடுகள் வந்து ஒன்று. இந்த எக்ஸாம் நடத்தக்கூடிய இந்த என்டிஏ தேசிய தேர்வுகள் முகமை அவங்களே மோசடியில் ஈடுபட்டிருக்கிறாங்கன்றது தான் 2வது குற்றச்சாட்டு. இப்போ வந்து நாங்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து உத்தரவு போட்டிருக்கிறோம். அப்போ வந்து இப்போ பீகார்லேயும் குஜராத்லேயும் பார்த்தீங்கன்னா 2 மாநிலங்களையும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய நீட்டு எழுதின இதை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து குஜராத்தில் யார் ஆளுறா, பிஜேபி ஆளுது. பீகாரில் யார், பிஜேபியினுடைய கூட்டணி ஆட்சி. அப்போ இது ஒன்று. இந்த என்டிஏ என்ன முறைகேடு செஞ்சுருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1563 பேருக்கு வந்து கருணை மதிப்பெண்கள். என்ன கருணை மதிப்பெண்கள்? இப்போ நீட்டுக்கு வந்து 180 கேள்விகள் கேட்பாங்க, ஒரு கேள்விக்கு வந்து 4 மதிப்பெண், அப்போ 720 மார்க்கு. ஒரு கேள்வியை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா 4 மார்க்கு குறைப்பாங்க. தப்பாக எழுதுனீங்கன்னா அந்த 4 மார்க்கோட ஒரு மார்க் வந்து கூட்டி, ஒரு மைனஸ் மார்க்கு கூட்டி 5 மதிப்பெண் குறைப்பாங்க. இப்போ நீங்கள் 179 கேள்விக்கு கரெக்டாக எழுதி ஒரு கேள்வி வந்து தப்பாக எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படுற மதிப்பெண் வந்து 715, 720க்கு. இது வந்து தான் மெத்தடு. ஆனால் இப்போ இந்த நீட் தேர்வு வந்து ரிசல்ட் முதல்ல வந்த பொழுது சில மாணவர்கள் 719, 718, அப்புறம் வந்து 60 பேருக்கு மேலே வந்து 720க்கு 720. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து கடந்த ஆண்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1-2 பேர் தான் வந்து 720 வாங்கியிருக்காங்களே தவிர இவ்வளவு அதிகம் பேர் வந்து வாங்கலை. ஹரியானாவில் நிஜார்னு ஒரு சென்டரில் வந்து 6 பேர் வந்து 720 வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதே சென்டரில் 719, 18 எப்படி வாங்க முடியும்? இப்போ 4+1ன்னா 5 குறைக்கணும். எப்படி வந்து இந்த 719? அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதாவது இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து கெனரா பேங்கு, ஸ்டேட் பேங்கு 2 பேங்கினுடைய லாக்கருக்கு வந்து அனுப்பப்படும். என்டிஏ வந்து டைரெக்டாக வந்து அனுப்பிடும். இதில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் மாணவர்கள் எழுத வேண்டிய பேப்பர். ஒரு கால் அது லீக் ஆகிடுது, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கெனரா பேங்கை வந்து ஒரு பேக்கப் ஆப்ஷனாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த ஹரியானாவில் வந்து என்ன நடந்துச்சுன்னா
எஸ்பிஐ இது கொடுக்கறதுக்கு பதிலாக கனரா பேங்க் வந்து கொடுத்துட்டாங்களாம். கொடுத்துட்டு எழுத ஆரம்பித்தோம்னா ஐயோ இந்தியா முழுக்க வந்து எஸ்பிஐ இதை எழுதிட்டு இருக்காங்க மாணவர்கள், அங்கே மட்டும் கனரா பேங்க் எழுதுறாங்கன்னு சொல்லி அவசரமாக அப்புறம் மாற்றி கொடுத்து அப்புறம் திரும்ப எஸ்பிஐ வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த சென்டரில் வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த மாவட்டத்திலேயே வந்து எழுதியிருக்கிறாங்க. ஒரு 3 சென்டரில் இந்த குளறுபடி நடந்திருக்கு. அப்போ அந்த மாணவர்களில் சிலர் வந்து புகார் பண்ணாங்க, கேஸ் போட்டாங்க. அப்போ புகார் பண்ண மாணவர்களுக்கு தான் இந்த கிரேஸ் மார்க்ஸ், கருணை மதிப்பெண். அப்போ கொடுத்தா எல்லாருக்கெல்லாம் கொடுத்துருக்கணும். ரெண்டாவது, உன்னுடைய புரோட்டோக்காலில் ப்ரொசீஜரில் இந்த மாதிரி தாமதமாக எழுத ஆரம்பித்தால் கருணை மதிப்பெண் கொடுக்கணும்னு சொல்லி இந்தியா முழுக்க அறிவிச்சிருக்கிறியா? தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரி தாமதங்கள்லாம் இருந்திருக்கு. அப்படி கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே குஜராத், பீகார், ஹரியானா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பாசம் பொங்கி ஒழியுது. அப்போ இது ஒரு ஊழல். அந்த ஹிந்தி பெல்ட்டில் மட்டும் அது நடந்திருக்கு. அப்போ எழுதுனது 23 லட்சம் பேர். அப்போ 23 லட்சம் பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல, உங்கள் எல்லாருக்குமே கருணை மதிப்பெண் உண்டுங்க, தாமதமானா ஒன்று. ரெண்டாவது, ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 ஆன்சரா. அது வந்து 2 ஆன்சர் வந்து பதிலில் இருக்குது. அந்த 4 அப்ஜெக்டிவ்ல இருந்து 4 இது கொடுப்பாங்க இல்லையா விடைகள்ல, அதில் 2 ஆன்சர் கரெக்டாக. அப்போ 2 எதை டிக் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து கருணை மதிப்பெண். இதுவும் யாரு புகார் எழுப்பணும் அவங்களுக்கு. அப்போ இது நமக்கு வந்து சந்தேகத்தை எழுப்புகிறதா இல்லையா? அப்போ 23 லட்சம் பேரை வந்து முட்டாளாக்கிட்டு ஒரு மாநிலத்தில் கருணை மதிப்பெண் கொடுத்துருக்குறார். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்தபோது முதல்ல வந்து இதை ஆதரித்து வாதாடினாங்க ஒன்றிய அரசு. 2018 ஒரு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புப்படி தான் நாங்கள் இந்த கருணை மதிப்பெண் கொடுத்தோம். ஆனால் எந்த மாணவர்களுக்கும் எந்த மாநிலத்துக்கும் இது வந்து இன்ஃபார்ம் பண்ணலை. அப்புறம் இந்த விவகாரம் சூடு பிடிக்கும்போது இந்த கருணை மதிப்பெண் வந்து ரத்து பண்ணிவிட்டு அவங்களுக்கு திரும்ப நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஞாயிற்றுக்கிழமை நேற்று வந்து நடத்தியிருக்காங்க. நேற்று நடத்தினதில் அந்த 1500 சொச்சம் பேரில் பாதி பேர் தான் எழுதியிருக்காங்க, பாதி பேர் வந்து எழுதலை. இப்போ வந்து இதனால் வந்து ஆல் இண்டியா ரேங்க் வந்து மாறும், கட் ஆஃப் மதிப்பெண் வந்து எந்த காலேஜுக்குன்றது வந்து மாறும், பல குளறுபடிகள், பல காலதாமதங்கள். இப்போ இந்த ரிசல்ட்டை எப்போ அறிவிச்சாங்க தெரியுமா? நம்ம பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து ஜூன் 4ஆம் தேதி, அறிவிக்க வேண்டியது வந்து 14ஆம் தேதி. 10 நாள் முன்னாடி அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? தேர்தல் சூட்டோடு இதை வந்து அறிவித்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த முறைகேடுகள் மக்கள் பேச மாட்டாங்க, மீடியா விவாதிக்காது, அமைக்கிடலாம் அப்படின்னு திட்டமிட்டு சதி செய்து தான் 4ஆம் தேதி வந்து இதை வந்து அவசரமாக அறிவிக்கிறாங்க. அப்போ இவ்வளவு குளறுபடிகள் நடந்திருக்கு. இது வந்து என்டிஏ நடத்தின முறைகேடுகள். அடுத்தது பார்த்திங்கன்னா பீகார், ஜார்க்கண்ட் ரெண்டுலேயுமே அந்த பேங்குக்கு வருது இல்லையா, பேங்குக்குலேருந்து வந்து அந்த சென்டருக்கு போகிற வழியில் இது அவங்க சொன்னது, இதெல்லாம் தோண்ட இது பெரிய ஊழலாக போகும். இடையில வந்து கொஸ்டின் பேப்பரை வந்து கரெக்டாக அதை ஓப்பன் பண்ணது தெரியாமல் எடுத்து அதை ஃபோட்டோ காப்பி எடுத்து பல லட்சங்கள் கோடிகளுக்கு வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அல்லது ஒரு நைட்டு முன்னாடி. அதில் இந்த விஷயம் வெளியே வந்தோடனே அந்த ஃபோட்டோ காப்பியெல்லாம் எரிச்சிருக்கிறாங்க. எரிச்சதை அப்புறம் வந்து கண்டுபிடிச்சி இப்போ வந்து பீகார் போலீஸ் வந்து அதையும் இவங்கள்ட்ட ஒரிஜினல் கொஸ்டின் எல்லாரும் பார்க்க முடியாதுல்ல, அவங்க என்டிஏ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க. இது கொஸ்டினில் இந்த பேப்பர் எரிஞ்சதெல்லாம் முன்னாடியே, ஒரு மாதம் முன்னாடியே இதெல்லாம் தகவல் வந்துடுச்சு. இப்போ அதை மேட்ச் பண்ணி பார்த்தா அப்படியே மேட்ச் ஆகுது. அப்போ இது எவ்வளோ பெரிய முறைகேடு பாருங்கள். அதே போல் வந்து குஜராத்தினுடைய கோத்ரா சென்டரில் பார்த்தீங்கன்னா அங்கே சூப்பர்வைசரு, அந்த சென்டரில் இருக்கிற அந்த கண்காணிப்பாளர்கள் அவங்க வந்து டிக் பண்ணியிருக்காங்க மாணவர்கள். இப்போ இவ்வளவு பெரிய முறைகேடுகள், ஊழல்கள்லாம் நடந்த பிறகு, இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்ச பிறகு, இந்தியா முழுவதும் மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்தின பிறகு, எதிர்கட்சிகள் இதை எதிர்த்து குரல் கொடுத்த பிறகு தான் இவங்க வந்து சிபிஐ விசாரணைன்னு வந்து போட்டிருக்கிறாங்க. இது சிபிஐ விசாரணை நடந்தாலும் சரி, அல்லது வந்து ஹரியானா, குஜராத், பீகார் போலீஸ் விசாரித்தாலும் சரி, இது உண்மைகள் வெளிவராது. ஏன்னா சிபிஐ போலீஸாக இருந்தாலும் சரி, லோக்கல் போலீஸாக இருந்தாலும் சரி, யார் உன்னுடைய ஆள், பிஜேபி கவர்மெண்ட்டினுடைய ஆள். அப்போ மாணவர்களுக்கு உண்மை வந்து எப்படி வெளியே வரும்? அப்போ இது ஒரு மிகப்பெரிய வரலாறு கண்டிராத மோசடியை வந்து நாடு வந்து கண்டு இருக்குது. இப்போ நம்ம நீட்லேருந்து விலக்கு வேணும்னு நம்ம வந்து குரல் கொடுத்துட்ருக்குறோம் தமிழ்நாட்டில். மற்ற மாநிலங்களில் இந்த தேர்வுகளில் உள்ள குளறுபடியை வந்து அவங்க பேசுகிறாங்க. ஆனால் இந்த சிஸ்டமே, நீட்டுன்ற சிஸ்டமே இது வந்து கல்வித்துறைக்கும் மாணவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நடுத்தர வர்க்கத்துக்கும் எதிரானது. எப்படின்னு கேளுங்க. இப்போ 23 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. வருஷம் பார்த்தீங்கன்னா 12வது லட்சம் இதில் 13 லட்சம் பாஸ் ஆகிறாங்க. 12வது லட்சம் இருக்கிறவன் எம்பிபிஎஸ் சேர்ந்து படிக்கிறான். எப்படி படிக்க முடியும்? இருக்கிற சீட்டு வந்து 1 லட்சத்தி சொச்சம் சீட்டு தான் இந்தியா முழுக்க வந்து இருக்குது.
அப்போ இந்த 1 லட்சத்தில் முதல் 1 லட்சம் ரேங்க் வந்தவனுக்கு தானே இப்போ சீட்டு கிடைக்கணும். 12வது லட்சம் கிடைச்சவனு எப்படி கிடைக்குதுன்னா இந்த ரேங்கிங் வந்து போடுறாங்க. போட்டுட்டு அப்போ தனியார் கல்லூரிகள் வந்து மாணவர்களுக்கு வந்து பணம் செலுத்த முடியாது. செலுத்த முடியும்னா அவங்க படிக்கிறது இல்லை. அவங்க ப்ரைவேட் காலேஜில் சீட்டு கிடைச்சாலும் படிக்கிறது இல்லை. அப்போ எகைன் வந்து யாருன்னா பணம் உள்ளவன் பாஸ் ஆனவன் வந்து சேர்க்குறாங்க. அப்போ பணக்காரர்களும் வசதியானவர்கள் தான் இதில் உள்ளே போகிறாங்க. ரெண்டாவது இதில் முறைகேடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியா முழுக்கவுமே ஸ்கூலில் போய் நீங்கள் +1 சேர்க்குறீங்கன்னா +1 +2 வந்து பேருக்கு தான் நடக்கும். அப்போவே என்ன கோச்சிங்னா நீட்டுக்கான கோச்சிங். அந்த அதாவது ஸ்கூல்களே கோச்சிங் சென்டராக மாறுது. ஸ்கூல் ஃபீஸ் வந்து 1 லட்சம் வாங்கினாங்கன்னா நீட்டுக்காக வந்து 5 லட்சம் வாங்கிட்டு கிளாஸ் ஃபுல்லாக வந்து நீட்டு கோச்சிங் தான் வந்து இன்ஸ்ட்ரக்டர் வந்து நடத்துவார். இப்போ இந்த பசங்க வந்து சப்ஜெக்டில் வந்து வீக்காக இருப்பாங்க. நீங்கள் வந்து மேக்ஸோ பயாலஜியோ மற்ற சப்ஜெக்ட்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து பேருக்கு ஒரு பாஸ் மார்க் மட்டும் தான் வாங்குவாங்க. அதில் எந்த நாலேஜும் இருக்காது. ஆனால் நீட்டு வந்து தரவாயிரும். ஏன்னா ஸ்கூல்லையே சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. இப்படிப்பட்ட அதாவது அவங்கள வந்து முட்டாள்களாக்கி இந்த தேர்வுக்கு இந்த அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து ஒன்று டிக் பண்ணணும் அப்படின்ற முறையில் அதை வந்து கொண்டு வந்து மாணவர்களுடைய அறிவை காலி பண்ணிட்டாங்க. ஏழைகள் நடுத்தர வர்க்கம், கீழ்த்தட்டு நடுத்தர வர்க்கம் அவங்களுடைய கனவுகளை சாகடிச்சிட்டாங்க. இவ்வளவும் பண்ணி டாக்டராக வந்தவன் யார், அவன் எப்படி, யாருக்கு அவன் வந்து வைத்தியம் பார்ப்பான், அவனுக்கு என்ன நாலேஜ் இருக்கும், இது எல்லாமே வந்து நாட்டு மக்கள் உயிரோடு விளையாடக்கூடிய ஒரு கொடூரமான விஷயம். இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் கூட இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா கையில் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக நீட் முறைகேடுகளை பற்றி நாடாளுமன்றத்தில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். இப்போது அதற்கான வேலைகளையும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எப்படி எடுத்துகிட்டு போகணும், நாடாளுமன்றத்தில் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணும் சார்? இப்போ வந்து ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே எல்லாம் இது வந்து மாஃபியான்றாங்க, எஜுகேஷன் மாஃபியா. அவங்க தான் இதை வந்து தீர்மானிக்கிறாங்க. மோடி வந்து நிற்கதியாக நிற்கிறாரு. அப்போ வந்து இவ்வளவு முறைகேடுகள்லாம் வந்து நடந்திருக்குது. இல்லை, இது வெறுமனே அரசியலாக பார்க்கப்படுதா இந்த விஷயம்? இல்லை, அரசியல் இல்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அந்த விழிப்புணர்ச்சி வந்து வட மாநிலங்களில் மாணவர்களுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ மகாராஷ்டிரா கவர்மெண்ட், அவங்க பிஜேபி கவர்மெண்ட் தானே, கூட்டணி ஆட்சி தானே, ஷிண்டே. ஆமாம், அவரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மம்தா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அகிலேஷ் யாதவ் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம நீட்டுக்காக இங்கே ஏகே ராஜன் நீதியரசர் தலைமையில் கமிட்டி போட்டு விசாரித்தோம் இல்லையா, இது தமிழக அரசு வந்து எல்லா மொழிகள்லையும் மொழியாக்கம் செய்து வந்து அனுப்பியிருக்குது. இதையெல்லாம் படித்து பார்த்த பிறகு தான் அங்கே இருக்கிற சமூக செயற்பாட்டாளர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு என்பது வந்து வந்திருக்குது. இது மாநிலங்களுடைய பட்டியல் அவங்க அனுமதிக்கு வந்து கொண்டு போனால் மட்டும்தான் இதை வந்து தீர்க்க முடியுமே தவிர, இது ஒன்றிய அளவில் நாட்டு அளவில் இந்த தேர்வுகள் நடத்தினாங்கன்னா அது கண்டிப்பாக அந்த அதாவது பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸும் வரமாட்டாங்க, பணக்காரர்கள் மட்டும்தான் வந்து வருவாங்க. இப்போவே நம்ம வந்து சென்னையில் வந்து ஒரு பேங்க்கு போங்க, போஸ்ட் ஆஃபீஸ் போங்க, உள்ளே போனால் வந்து ஹிந்தி பேசுகிறாங்க. நமக்கு ஹிந்தி தெரியுமா? நம்ம மக்களுக்கு வந்து தமிழ் தெரியும், கொஞ்சம் படித்தவங்கன்னா இங்கிலீஷ் தெரியும். இது ரெண்டும் அவனுக்கு தெரியாது. இப்போ ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறீங்க, ஏதாவது டவுட் கேட்குறீங்கன்னா நமக்கு வந்து தாவு வந்து தீருது. இப்போ இந்த வட இந்திய இந்த நீட் சிஸ்டத்தின் மூலமாக இதே வந்து சிபிஎஸ்சி, இப்போ சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் இதில் வந்து அதிகம் வந்து வராங்க அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கெல்லாம் சாதாரண மக்களோட என்ன நெருக்கம் இருக்கும், அவங்களுடைய சமூக பொருளாதார நிலைமை குறித்து என்ன தெரியும், அவங்க வழக்கு மொழியை பற்றி என்ன தெரியும். இப்போ பீகார்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ, பீகாரில் போஜ்புரி வழக்கு வந்து பேசுகிறாங்க. அப்போ அந்த கிராமப்புறத்துலேருந்து ஒரு மருத்துவர் ஆனால் தான் அவர் வந்து அந்த மக்கள் வந்து என்ன பேசுகிறாங்க, என்ன வியாதி, அவர் ஏதோ ஒன்று சொல்லுவார். ஆனால் அவர் கண்டுபிடிச்சிடுவார், இவருக்கு இந்த இதுதான் சிம்டம் அப்படின்னு சொல்லி. அப்படி பல பிரச்சனை வந்துருக்கு. அப்போ மருத்துவம் சுகாதார கட்டமைப்பே வந்து பணக்காரர்களுக்கு, இப்போ வசதி உள்ளவங்களுக்கு, காசு செலவழிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றதை நோக்கி வந்து இதை கொண்டு போகுது. அதனால் இந்த சிஸ்டத்தை வந்து ரத்து பண்ணணும், என்டிஏவை வந்து கலைக்கணும். நீங்கள் ஒன்றிய அரசு பதவிகளுக்கு கூட நடத்திங்க, அதிலே பிரச்சனை. யூபி கவர்மெண்ட்டில் வந்து போலீஸுக்கு எக்ஸாம் வச்சாங்க, அதில் பேப்பர் லீக்கு. இப்படி வந்து மாநிலத்துக்கு மாநிலம் வந்து இந்த பேப்பர் லீக்குன்றது வந்து பெரிய பிரச்சனையாக வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் அதெல்லாம் நம்ம நடக்கிறதில்ல. இங்கே +2 மதிப்பெண் அடிப்படையில் வந்து நம்ம மாணவர்கள் வந்து செலக்ட் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டு அரசு மருத்துவர்கள், அரசு மருத்துவமனை என்பது வந்து இங்கே வந்து ஏழைகளுக்கோ இல்லை கீழ்த்தட்டு நடுத்தர மக்களுக்கோ ஒரு நிறைய உதவிகள் செய்யக்கூடிய ஒரு சிஸ்டமாக வந்து இருக்குது. இப்போ நீங்கள் காசு உள்ளவங்க ப்ரைவேட்டு போகிறாங்க, இல்லாதவங்க வந்து இதுக்கு வராங்க. அப்போ பல அரிய சிகிச்சைகளாக இருக்கட்டும், அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும், எல்லாம் வந்து இங்கே வந்து பண்ணுறாங்க.
அதனால் இதை ரத்து செய்வது மட்டும்தான் ஒரே தீர்வு. அதை இப்போ நம்ம தமிழக மக்கள் நம்ம எழுப்பிய அந்த குரல் என்பது வட இந்தியாவிலும் எதிரொலிக்க தொடங்குகிறது. அது வந்து நிறைவேறணும். ஒரு பக்கம் தமிழகத்தில் பெரிய எதிர்ப்பு இருந்தது, இப்போ வட மாநிலங்களிலும் பரவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. மோடி அவர்களுக்கு இது எவ்வளோ பெரிய நெருக்கடியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது? கண்டிப்பாக பெரிய நெருக்கடி தான். இப்போ முதல் நாள்லேயே வந்து கல்வி அமைச்சர், இப்போ கல்வி அமைச்சரே நீக்கணும்னு சொல்லி முழக்கம் இட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, முதல் நாளே ராகுல் காந்தி சொல்லிட்டாரு. ஆமாம், பதவி விலகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அவர் அந்த ஒடிசாவை சேர்ந்த தர்மேந்திர பிரதான் தான் இவ்வளோ நாள் வந்து அதுக்கு சப்பக்கட்டு கட்டிகிட்டு இருந்தார். ஏன் இப்போ வந்து சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு சேர்மனை வந்து மாற்றுறீங்க, புதிய சேர்மனை ஏன் போடுறீங்க? அது கூட பரவாயில்ல. ஐஎஸ்ஆர்ஓனுடைய முன்னாள் சேர்மன் ராதாகிருஷ்ணன் அவர் தலைமையில் 8 பேர் கொண்ட கமிட்டி வந்து என்டிஏவினுடைய ஃபங்க்ஷனை பற்றி விசாரித்து கவர்மெண்ட்டுக்கு அறிக்கை கொடுக்க போதான். இது இதுக்கு ஐஎஸ்ஆர்ஓ ராக்கெட் சயின்ஸுக்கும் வந்து இந்த நீட் எக்ஸாமுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அப்போ ராதாகிருஷ்ணன் இங்கே கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இதெல்லாம் மோடி அரசை காப்பாற்ற கூடிய முயற்சிகள். அது சிபிஐ விசாரணை எப்படி நடக்கும்? சிபிஐன்ற அமைப்பிலேயே வந்து டைரக்டரை வந்து மாற்றுறதுல மோடி அரசு எவ்வளோ கோல்மால் பண்ணுதுன்றது நம்ம அப்போவே பார்த்தோம், சில வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ அது எப்படி நியாயமான விசாரணை வந்து நடக்கும்? இப்போ பீகார் போலீஸை கண்டுபிடிச்சதை கூட இவங்க எப்படி இதை ரிசல்ட் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு லோக்கல் இஷ்யூ. இந்த பேப்பர் லீக் ஆனது வந்து அந்த ஸ்டேட் பேங்க்லேருந்து ஒரு ரிக்ஷாவில் கொண்டு போனாங்களாம். அவர் வந்து இடையில வந்து இது பண்ண, அப்படி ஒரு தொழிலாளி மேலே சில தனிநபர்கள் மேலே இவங்களை வந்து பழி கொடுக்கறது. இப்போ நம்ம கள்ளச்சாராயம் வந்து கள்ளக்குறிச்சியே எடுத்துங்களேன், அது போலீஸு, அரசியல்வாதிகள், அதிகாரிகள் நெட்வொர்க் இல்லாமல் நடந்திருக்குமா? கண்டிப்பாக நடக்காது. இப்போ கண்ணுக்குட்டி வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மாமூல் வாங்கின போலீஸ்காரங்க, அதிகாரிகள் அவங்க மேலே விசாரித்து அவங்கள கைது பண்ணி அவங்க மேலே வந்து கொலை முயற்சின்னு சொல்லி நடத்துவாங்களா? இப்போ மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை இருக்குது. அப்போ அந்த துறை வந்து என்ன செய்யுது? இதே மாதிரி தான். அப்போ இதை வந்து இப்போ இது சொன்னோம்னா ஞாபகம் வருது, அந்த ஹரியானாவில் நிஜார் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் வந்து நடக்குது, எக்ஸாம் நடக்குது, நீட்டு. அந்த ஸ்கூல் நடத்துறது வந்து ஒரு பிஜேபி ஃபேமிலியினுடைய ஸ்கூல். அந்த ஸ்கூலில் நடந்த சென்டரில் தான் 6 மாணவர்கள் வந்து 720 மார்க் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இது இப்போ நமக்கு சந்தேகமாக இருக்கா இல்லையா? அப்போ பிஜேபிக்காரன் ஸ்கூல் நடத்துகிறான், அவன் ஸ்கூல்லேயே எக்ஸாம் நடக்குது, அது சென்டராக இருக்குது, அங்கே 6 பேர் வந்து மார்க் வாங்குகிறான், 2 பேர் 719, 18 வாங்குகிறான். இவங்க எல்லாம் அந்த ஸ்கூல்லேயே படித்தவங்க. அப்போ இந்த கனெக்ஷன் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ பிஜேபி, ஆர்எஸ்எஸ் நம்ம கல்வித்துறையை வந்து எப்படி சீரழித்து வருகிறது என்பதற்கு இந்த நீட் வந்து ஒரு உதாரணம். இந்த பாடத்திட்டத்தை மாற்றிருக்கிறாங்க, வரலாறை மாற்றி வந்து எழுதுகிறாங்க. இப்போ இவர் மத்திய பிரதேச முதலமைச்சர் இருக்கார், இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் பாடத்திட்டத்தில் ராமன் கிருஷ்ணனுடைய வரலாற்றை வந்து பாடத்திட்டத்தில் சேர்க்க போகிறோம். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? உலகம் எங்கேயோ போயிட்டுருக்குது, சயின்ஸு, ஏஐ அப்படின்னு சொல்லி எங்கேயோ போயிட்டுருக்கும்போது ராமர் கிருஷ்ணன் வந்து ஒரு புனைவு கதை, ஒரு புனைவு கதையை வந்து நீங்கள் வந்து இதிகாச கதையை வந்து கற்பனையாக வந்து டிவியில் இது சீரியலாக பாருங்கள், புக்காக படிங்க. அதை மாணவனுக்கு வந்து சயின்ஸ் சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல போய் அந்த கதையை சொல்லி, அந்த காலத்திலே நாங்கள் வந்து அணுகுண்டு கண்டுபிடிச்சோம், அந்த காலத்திலே புஷ்பக விமானத்தை வந்து கண்டுபிடிச்சோம், அந்த காலத்திலே இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம், வேத கணிதத்திலேயே வந்து நிறைய சூத்திரங்கள் இருக்குது, இந்த புரூடாக்களை விட வேண்டிய அவசியம் என்ன? இப்போ இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வந்து மதியத்தில் வந்து சத்துணவு திட்டத்தில் முட்டை கொடுக்குறோம், ஒரு எளிய புரதச்சத்து கொண்ட ஒரு மலிவான பொருள். பிஜேபி ஆளுற மாநிலங்களில் முட்டையே தடை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா கறி சாப்பிட்றவங்கெல்லாம் வந்து அநாகரிகமானவங்க, தேச விரோதிகள், அது வந்து இந்து தர்மத்துக்கு விரோதமானதுன்னு சொல்லி பல பிஜேபி ஆளும் மாநிலங்களில் முட்டையை சத்துணவுலேருந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த கொடுமையெல்லாம் எங்கே போய் சொல்லுவீங்க? அப்போ இவங்க இருக்கிற வரைக்கும் மாணவர்களுடைய எதிர்காலம் என்பது ஒரு கேள்விக்குறி. அதுக்கு மாணவர்களே தக்க பாடம் வந்து கற்பிப்பாங்க. அதனால இந்த போராட்டத்தில் வந்து நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக இது நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்ந்து என்னென்ன நடக்குது, இன்றைக்கு நாடாளுமன்றங்களில் என்னென்ன விவாதங்கள் எழுப்பப்படுது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பேசலாம். மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி.